இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான முறையில் பீட்ரூட்டை இட்லி பானையில் வேக வச்சு தாங்க செய்ய போகிறோம். காலையில் லேட்டாக எழுந்துட்டா கூட டக்குன்னு ஒரு 8 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். பீட்ரூட்டில் இயற்கையாகவே ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்குங்க. அது இல்லாமல் எப்படி இந்த பொரியலை செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பீட்ரூட் பிடிக்காது. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு முன்னாடி திங்ஸ் ஐ நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 பீட்ரூட்டை தோலை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதை தான் நான் சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூளை வீட்டிலையே பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. உப்பும் மிளகும் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் போடுறதுனால இந்த பீட்ரூட்டில் இருக்கிற இனிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பானையில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த பீட்ரூட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. இது சாம்பார் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 4 பல்லு பூண்டு, 7 சின்ன வெங்காயம், சோம்பு 1 ஸ்பூன். சோம்பு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலையை இதுலேயே அப்படியே போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு பெருசாக இருக்கிறதுனால 4 பல் போட்டிருக்கேன். சின்ன பூண்டு பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 8 கூட போட்டுக்குங்க. இது எல்லாம் தான் இந்த பொரியலுக்கு நல்ல வாசத்தையும் டேஸ்ட்டையும் தரும். பீட்ரூட்லாம் சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறி தான். ஒரு 5 நிமிஷம் தாங்க. நீங்கள் பீட்ரூட் வைக்கிற குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது. நான் வச்சுருக்க அளவுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. இதை விடைக்கும் கம்மியாக நீங்கள் அடித்தட்டில் மட்டும் வச்சிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஈஸியாக வெந்துடும். இப்போ சூப்பராக வெந்துடுச்சு. பீட்ரூட்டில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு வெளியே போகாதுங்க. பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே அந்த குழிக்குள்ளே தான் இருக்குது. இது அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, குறைன்னு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் வதக்கிக்கணும். நல்ல இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பீட்ரூட்டை சேர்க்கணும். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டால் தான் நமக்கு இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பீட்ரூட்டில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே உங்களுக்கு தெரியவே தெரியாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட்டை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பெப்பர் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். அது அந்த பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸை எடுக்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி காரம் நம்ம இதில் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கம்மி அளவு தான் ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தோம். இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம ஒரு பொருள் போட போகிறோம். அது போடும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணால் போதுங்க. அதோட மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் தண்ணியும் நமக்கு ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொடி தேங்காவை நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேங்காய் போட இஷ்டம் இல்லைன்னா இதோடையே நீங்கள் விட்டுறலாம். தேங்காய் போட்டால் இன்னும் சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேங்காய் தேவையில்லைன்னா அதோடு நீங்கள் விட்டுருங்க. இந்த பொரியலை சமையல் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ஒரு 8 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை புதுசாக யாராக பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.